அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே, இன்றைய நாளில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னுக்கு இந்த காட்சி சில வேளை சிறிதாக மாறலாம், இல்லாட்டி பெருசாகவும் ஆகலாம். இன்றைய நாளின் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கோழி போட்ட முட்டாச்சி முட்டை போட்ட கோழி மாதிரி ஒரே இடத்துல தான் கிட்டு கிட்டுன்னு சுத்திட்டு இருந்தேன். ஒரே இடத்துல சுத்தினாலும் கிட்டு கிட்டுன்னு சுத்தினாலும் காட்சிப்படுத்தி காட்ட வேண்டியது அண்ணனின் பாரிய பொறுப்பு. வெள்ளையோட எடிட் வேலையை முடிச்சுட்டு டைமை திரும்பி பார்த்தா ஒரு 12:30 மணி. நல்லா வெயில் அடிக்கும். நண்பகல் 1 மணியை போல ஹபீபியை பிடிச்சி கிட்டு கிட்டுன்னு தொடச்சிட்டு வெளியில் செல்ல வேண்டிய சில சில்லறைத்தனமான வேலைகள் காணப்பட்டது. முதல் வேலை, நமக்கு இடுப்பு பெருசான ஷோட்டை தூக்கிட்டு தையல் கடைகளுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒன்லி ஜூனியர்ஸ் தான் இருக்கிறாங்க, சீனியர்ஸ் இல்ல. ஐசோட்டி அங்க டிஸ்கா. சரி, இன்னொரு ஷோட்டை மாத்தி தரேன்னு சொன்னாரு ஒருத்தர். அவரோட கடைக்கு போய் பார்த்தா, தம்பி இன்னைக்கு இல்ல மண்டே தான் வரும்பா, வெரி ஷாரிப்பா அப்படின்ட்டாரு. ஓ மை காட், ஏமாற்ற நம்பர் 2. அப்பதான் நினைச்சேன் கோழி போட்ட முட்டை தரையில விழல, என் தலையில தான் விழுந்திக்கிது. அப்படியே தானியங்கி பக்கம் போன நேரம் நம்ம கியூட்டு சாயல்ல ஒரு சிறுமியை கண்டேன். அடிச்ச வெயில மண்டை மங்கி போய் சோகமா வீட்டுக்கு வந்து இன்னைக்கான வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் கருவாட்டு கறி. நல்ல நேரம் பக்கத்துல பார்ட்னரா பக்குவமா பருப்பிக்குது. முட்டையை உரிக்கிற ப்ராசஸ்ல முட்டை கொஞ்சம் பிதிங்கிருச்சு மக்களே. அண்டைக்கு வாங்கின டிபிடி பாரிய சைஸ் ஆசையில வாங்கினேன். அநியாயம் 120 ரூபா. சத்தியமா நல்லா இல்ல. இப்ப எல்லாம் எல்லாத்துலயும் கலப்படம் பண்ண தொடங்கிட்டானு மக்களே. அந்த காலத்துல எப்படி இருந்த மனுஷன் அந்த கெப்பில கியூட் நம்மளுக்கு ஸ்ப்ரே போத்தல எடுத்து தண்ணி அடிக்க தொடங்கிட்டா. விடுவோமா நம்ம? போத்தல பறிச்சு எடுத்து கிட்டு கிட்டுன்னு ஓடி போய்த்து அத்துடன் சிஸ்டரின் மொட்டை மாடியில் உட்காந்து தேநீர் இடைவேளை நேரம். மிச்ச நாளைக்கு போற எல்லாம் வெளிச்சத்துல உட்காந்து சொட்டி கலந்துரையாடல் கணக்காலும் காலம் காட்சி மாதிரி இழுத்துட்டு போச்சு. அதனால கட் பண்ணிட்டேன். அத்துடன் பயிற்சிக்கு பெரிய சைஸ்ல பாய விரிக்காட்டியும் நம்ம ரூட்டீன்ல ஒரு ஃப்ளோவுல வைத்துக் கொள்ள வேண்டாமா? அதனால் கலிஸ்தெனிக்ஸின் பேசிக்கான போஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். முக்கி பார்த்தாலும் இந்த போஸ்ட்ல எல்லாம் என்னால ஒரு 10 செகண்ட் தான் ஹோல்ட் பண்ண முடியுது. இது ஒரு 30 செகண்டா அப்கிரேட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு பக்காவாக நகர முடியும். ஓகே மக்களே, இத்துடன் கதவை சாத்திக்கிறேன். நாளைய நாள் கேம்பஸ் என்பதால் நாளைக்கான எடிட்டையும் இப்பயே முடிக்கணும். கிரிக் நீங்க நாளைக்கு வரேன். அதுக்கு முன்னுக்கும் என்ன பாரம்பரிய பாதனையை தேய்ச்சிட்டு வரேன்.